Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல சரிவகம் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அது போறதுக்கு முன்னாடி ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம் நாம. சரிவகம் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சின்ன போர்ஷனா இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா இணை பக்கங்கள் அப்படினு சொல்லுவாங்க A and B. இதோட ஹைட் வந்து என்னன்னு சொல்லுவாங்க h அப்படினு சொல்லுவாங்க. ஓகே. சோ இது வந்து இரண்டு இணை பக்கங்களுக்கு இடையான தொலைவுன்னு சொன்னாலே ஹைட் தான். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 h into a plus b. ஏன்றது ஒரு பக்கமும் bன்றது இன்னொரு பக்கமும் கொடுத்துருப்பாங்க. hன்றது இந்த ஹைட். ஸோ இப்போ a கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாருங்க. இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 24 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 15 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. சரிவகம் அப்படின்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. அளவுகள் வந்து 24 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர், உயரம் வந்து h சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? a is equal to கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? a கொடுத்துருக்காங்க. a வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். a வந்து 24 சென்டிமீட்டர், b வந்து 20 சென்டிமீட்டர், h எவ்வளோ 15 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்க? ஏரியா பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்னது? a is equal to 1/2 into h into a plus b. இதில் நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். a ஓட வேல்யூ என்னது? 1/2 into h ஓட வேல்யூ 15 into a plus b 24 plus 20 இல்லையா? ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். 1/2 into 15 into இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 44ன்னு வரும். இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 22 டைம்ஸ்னு வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏரியா எவ்வளோ கிடைக்கும்? 330. இதில் பரப்பளவு அப்படின்னு எழுதும்போது நம்ம என்ன எழுதணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க? கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்கள். பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு 1586 கன சென்டிமீட்டர், உயரம் 26 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணை பக்கங்களில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா 1586. அதே போல் உயரம் h is equal to 26 சென்டிமீட்டர். இதில் வந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. எய்தர் ஏன்னு எடுத்துக்கோங்க இல்லை பின்னு எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். என்ன தெரியாது நமக்கு? பி வந்து தெரியாது. நமக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஏ? ஏ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு தெரியும். ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். ஏரியாவோட வேல்யூ என்னது? 1586 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 26, a ப்ளஸ் பி. ஏவோட வேல்யூ என்னது? 84ன்னு எடுத்திருக்கேன். 84 ப்ளஸ் பியோட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 13 டைம்ஸ்னு வருமா? இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 1586 டிவைடட் பை 13. இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனை நான் இந்த சைடில் கொண்டு வந்துட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ 84 ப்ளஸ் பின்னு வரும். இதை நம்ம இதை சப்ராக்ட் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும்? டிவிஷன் பண்ணோன்னா 1586 13ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 122. 122 is equal to 84 ப்ளஸ் பின்னு வரும். பின்ன 84 இந்த சைடில் கொண்டு வந்தோன்னா 122 மைனஸ் 84 ஈக்குவல் டு பி. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வருது? 38. அப்போ பியோட வேல்யூ என்னது? 38. அப்போ இன்னொரு பக்கம் எவ்வளோ? பி ஈக்குவல் டு 38 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் மூணுத்தையும் கொடுத்துட்டாங்க, பரப்பளவு கேட்டாங்க. செகண்ட் ப்ராப்ளம் பரப்பளவு கொடுத்துட்டு ஒரு பக்கம் கேட்டாங்க. தேர்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பரப்பளவு 180 சதுர சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சருவகத்தின் இணைப்பக்கங்களின் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக இருக்கிறது எனில் இணைப்பக்கங்களின் அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 118 கொடுத்துட்டாங்க. ஹெச் எவ்வளோ? ஹெச் இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இணைப்பக்கங்களில் ஒன்று மற்றொன்றை விட 6 சென்டிமீட்டர் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ரெண்டு பக்கம் தெரியும். என்னென்ன பக்கம்? ஏ அண்ட் பி.
let us assume a equal to x அப்படின்னு எடுத்துக்கலாமா? எனக்கு தெரியாது a ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு தெரியாது. ஆனால் இன்னொரு அளவு என்ன சொல்லியிருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கூடுதலாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ எக்ஸோட நான் வந்து எதை ஆட் பண்ணலாம், 6 ஆட் பண்ணால் எனக்கு இன்னொரு பக்கம் பின்னு கிடச்சிரும். நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது, a equal to 1/2 h into a plus b அப்படின்னு தெரியும். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏரியா எவ்வளோ 180 equal to 1/2 into h ஓட வேல்யூ எவ்வளோ 9 into இப்போ x ஓட வேல்யூ a plus b இல்லையா, a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ x plus 6. இப்போ நான் அந்த 9 வந்து நான் இங்கே கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதை கேன்சல் இந்த சைடில் கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும், இது ஃபுல்லாகவே இந்த சைடில் கொண்டு வந்துடுறேன். 180 equal to 1/2 into 9. இப்போ இதை எப்படி எழுதலாம், 2xன்னு எழுதலாமா, 2x plus 6ன்னு எழுதலாமா? இப்போ நான் இதை இந்த சைடில் கொண்டு வந்துடுறேன். இந்த சைடில் கொண்டு வந்தேன்னா இங்கே இருக்கிற டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனில் ஆகும், இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷனில் வந்துடும். அப்போ திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2x plus 6ன்னு வருமா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 20 டைம்ஸு. அப்போ 20 into 2 40 equal to 2x plus 6ன்னு வரும். இந்த 6ன்னு அந்த சைடில் கொண்டு வரணும்னா 40 plus 6 வந்து -6 ஆகிடும், ஈக்குவல் டு 2x. இப்போ இதில் வந்து மைனஸ் பண்ணனா எனக்கு எவ்வளோ வரும், 40லேருந்து 6 போச்சு அப்படின்னா 34 is equal to 2 into x. எனக்கு தேவை x, இது இந்த சைடில் கொண்டு வந்துடுங்க. அப்போ 34 divided by 2 is equal to x. அப்போ x equal to 17 வருமா? x equal to 17. எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, a equal to x. அப்போ a equal to 17. b equal to x plus 6. எனக்கு x ஓட வேல்யூ தெரியும். அப்போ 17 plus 6, b ஓட வேல்யூ 23. அப்போ a equal to 17, b equal to 23 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஒரு கதிரொளி மறைப்பான் இரு சமபக்க சரிவக வடிவில் உள்ளது. இப்போ சரிவகம் கொடுத்துட்டாங்க. அதன் இணைப்பக்க அளவுகள் முறையே 81 சென்டிமீட்டர், 64 சென்டிமீட்டர், அதன் உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அப்பரப்பை வண்ணமிட ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 2 வீதம் ஆகும். செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 81 சென்டிமீட்டர், பி 64 சென்டிமீட்டர், ஹெச் 6 சென்டிமீட்டர். நமக்கு ஏரியா தெரியாது. ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறாங்க, ரூபாய் 2. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஏரியாவுக்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 2ன்னா எவ்வளோ ஏரியா வருதோ அந்த ஏரியாவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு எவ்வளோ வரும், மொத்த செலவு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபார்முலா என்னது, a equal to 1/2 h into a plus b. இப்போ எனக்கு தெரியும் 1/2 ஹெச்சோட வேல்யூ என்னது 6, ஏவோட வேல்யூ 81 + 64. அப்போ இது எப்படி எழுதுனா 3 டைம்ஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ 3 into இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு வரது எவ்வளோ 145. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 435 சதுர சென்டிமீட்டர்னு வருமா? நமக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு நமக்கு 2 ரூபாய் அப்படின்னா 435 சதுர சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 435 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 870 ரூபாய். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சரிவக வடிவ சாளரத்தின் இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 105 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர். மேலும் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 60 சென்டிமீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படின்னா என்னது, ஹெச் அப்படின்னு அர்த்தம். அந்த சாளரத்துக்கு 100 சதுர சென்டிமீட்டருக்கு 15 வீதம் கண்ணாடி அமைக்க ஆகும் மொத்த செலவை காண்க. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் எத்தனை ஏரியா வந்திருக்கோ அந்த ஏரியாவால் நம்ம என்ன பண்ணோம், அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 100 சதுர மீட்டருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 100 சதுர சென்டிமீட்டருக்கு அதை அப்படியே நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். 15ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டாங்க, ஏ வந்து 105, பி வந்து 50, அதே போல் ஹெச்சும் கொடுத்துட்டாங்க, ஹெச் எவ்வளோ 60 சென்டிமீட்டர். நமக்கு ஏரியா தேவை. ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது, ஏ ஈக்குவல் டு 1/2 ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு தெரியும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 60 இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னா 105 ப்ளஸ் 50. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 30 டைம்ஸ்னு வருமா? அப்போ 30 இன்ட்டு இதை அப்படியே இது ஆட் பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ வரும், 155ன்னு வருமா? 30 இன்ட்டு 155. ஸோ எவ்வளோ வருது, மல்டிப்ளை பண்ணால் 4650 சதுர சென்டிமீட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 100 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ரூபாய் 15. அப்போ 4650 சதுர சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூவை அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4650 இன்ட்டு 15 எடுத்துகிட்டு 1 சென்டிமீட்டருக்கு அப்படின்னும் போது 100ஆல் வகுப்போம் இல்லையா? அப்போ 100ஆல் நம்ம வகுக்க போகிறோம். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 697.50 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும்.